மேல் சப்ரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யலாம் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. சப்ரகமு மாகாணத்திலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக கன மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது பலத்த மழை பெய்யலாம். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் சப்ரகமு, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இதனால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையை அண்மித்த பகுதிகளில் ஆங்காங்கே மழை பெய்யும். அப்பகுதிகளில் காற்றானது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையை அண்மித்த கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு கடலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் கடற்தொழில் சார்ந்தோருக்கும் மீனவர்களுக்கும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. இதேவேளை புத்தளத்திலிருந்து மன்னார், காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை ஊடாக வாகரை வரையான கடற்பகுதிகளும் மிகுந்த கொந்தளிப்பாக இருக்கும் என திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடரும் சீரற்ற காலநிலையினால் மலையகத்தின் பல பகுதிகளில் கடும் காற்றுடன் மழை பெய்து வருகின்றது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் இன்று காலை முதல் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. டெவோன், சென்ட் கிளேயார் நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளமையினால் கரையோரத்தை அண்டி வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மட்டக்களப்பு கரையோர பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதனால் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். காத்தான்குடி கரையோர பகுதிகளில் உள்ள மீன்வாடிகள் பலவற்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் மிதிவண்டியில் பயணிக்க முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது.